ஹேபிட் இண்டிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தாங்க உங்கள் ராகுல், நானுமே நலம். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிளிங்கிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குதுங்க. ஓகேங்களா? அந்த டெலிவரி பார்ட்னர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அண்டு பிளிங்கிட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஸ்விக்கி சொமேட்டோலாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும், பிக்கப் பண்ணிவிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் தான் இந்த பிளிங்கிட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு மட்டும் இல்லாமல் கிராசரி, அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ், இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்களை வந்து நம்ம பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதோட இயர்னிங்ஸ் எவ்வளோ வரும், அப்புறம் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற முதற்கொண்டு நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ராசஸ் வைஸில் அப்படி சொல்லுவேன். நீங்கள் அப்படியே அதை ஃபாலோ பண்ணி அப்படியே வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அப்புறமா என்னென்ன டாக்குமெண்ட்டு தேவை அப்படின்றத நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் மூலிமா ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நல்ல கிளாரிட்டியாக மாற்றி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது கடை ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களோட இமெயிலில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் அப்படியே சொல்ல நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், தனியாக பண்ணால் மறுபடியும் வீடியோ எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கோசரம் தான் சொல்கிறேன். இந்த பிளிங்கிட்டில் செய்கிறது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணியும் பண்ணலாம், லிங்க் பண்ணாமையும் பண்ணலாம். நான் அதெல்லாம் பின்னாடி சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த பிளிங்கிட் டெலிவரி பார்ட்னர் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்ட்னராக ஆகணும்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஜிலாக்கர் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன். அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பிகாஸ் நாம் வந்து இதை பற்றி மட்டும் தான் பேச வந்துடுறோம். எப்படி பிளிங்கிட் டெலிவரி பார்ட்னர் ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணுறது அக்கௌண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து எப்படி வந்து டிஜிலாக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவைப்பட்டுச்சுன்னா, தெரியாமல் வந்து தவிச்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கேற்ற ஐடியா நான் கமெண்ட் செக்ஷன் மூலிமா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் மேலோட்டமாக எப்படி டிஜிலாக்கர் ஓப்பன் பண்ணுறதுங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே கூகுள் இல்லைன்னா க்ரோம்குள்ளே போயிட்டு நான் சொல்கிறத வந்து அடிக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் உங்கள்கிட்ட மொபைல் தான் இருந்துச்சுன்னா அதில் போய்ட்டு கூகுள் டைப் பண்ணி அந்த கூகுள் சர்ச்சில் போய்ட்டு நான் சொல்கிறத அடிங்க. ஓகேங்களா? என்ன அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா digilokar.gov.in அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போய்க்கலாம். புதுசாக ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதை கொடுத்துட்டு சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டாக்குமெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸு உங்களோட மொபைல் நம்பர் வந்து இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு இதில் கொடுக்குறீங்களா, எல்லாமே லிங்க் ஆகிக்கும். ஓகேங்களா? இதை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே பேக் நீங்கள் வந்து பிளிங்கிட் டெலிவரி பார்ட்னர் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம இனிமேல் நம்ம பண்ணக்கூடிய எல்லா ப்ராசஸும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த அளவுக்கு நம்ம வேகமாக முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு முடிச்சிடுறேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டாலுமே உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். ஸோ வழக்கமாக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஸோ இந்த வீடியோ சொல்லிக்கிறேன். சரி, ஓகேங்க. ஸ்ட்ரெயிட்லி நம்ம கெட் இன்டு த வீடியோ. ஓகே, நம்மளோட முதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான். உங்களோட மொபைல் ஃபோன் எடுத்துக்கங்க. அதில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி பிளிங்கிட் டெலிவரி பார்ட்னர் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மொதல் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பர் கேட்குங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? அந்த ஓடிபியை அப்படியே காப்பி பண்ணி அதில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறீங்க. அடுத்த ப்ராசஸில் வந்து செலக்ட் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து பைசைக்கிள் இருக்குதா, இல்லை மோட்டர் பைக் இருக்குதா, இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை வந்து கொடுத்துக்குங்க. சப்போஸ் என்கிட்ட இது எதுவுமே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை தொட்டு போய்க்கலாம். அதில் வந்து கெட் ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதை தொட்டுட்டு உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஹெல்ப் வந்து அவங்க பண்ணுவாங்க எதையாவது மூலயமா. எனக்கு என்னன்றது எனக்கு அது அந்தளவுக்கு தெரியலைங்க. ஏன்னா மேக்ஸிமம் இங்கெல்லாம் பைக் வச்சுருக்கனால பைக்கு வச்சு தான் நான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ அதுக்கான விஷயத்தை தான் நான் பேச போகிறேன். ஓகேங்களா? நான் வந்து மோட்டர் பைக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டேங்க. ஓகேங்களா? போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிளேஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க.
உங்களுக்கு எந்த ஸ்டோர் வந்து ஒர்க் பண்ண ஆசையோ அந்த ஸ்டோரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டோரோட லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஸ்டோருக்கு தான் போயிட்டு நம்ம பிக்கப் பண்ணி கொண்டு போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் வரும். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காதுங்க. எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து வருதோ நீங்கள் அங்கே போயிட்டு பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வேலையில். ஓகேங்களா, இந்த கடை தான் போகணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அது கேட்குறது தான். ஸோ நீங்கள் கொடுத்துக்குங்க. உங்களோட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம், சப்மிட் பண்ணாமே இருக்கலாம். ஓகேங்களா, சப்மிட் பண்ணாமல் இருந்தால் உங்களோட ஐடி வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 நாள் எடுக்கும். இதுவே நீங்கள் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வச்சிங்களே, உங்களுக்கு வந்து 3-6 மணி நேரத்துக்குள்ளே உங்களோட ஐடி வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த விஷயத்தை வந்து மைண்டில் ஏற்றிங்க. அடுத்தது வந்து அந்த பேஜில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ வெரிஃபை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ தொட்டு நீங்கள் பார்த்து அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா நான் சொல்கிறபடி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்கிப்பு ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் சொல்லி போகலாம். நான் வந்து இப்போ ஆதார் கார்டு வந்து வெரிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். அதில் வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்னன்றது வந்து கொடுக்கணும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸில் வந்து லெட்டரு அப்புறம் நம்பரு இதெல்லாம் டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம அப்படியே பார்த்து அதில் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆதார் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க தெரியுமா, ஒரு நம்பரு, மொபைல் நம்பரு. அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வருங்க. ஓகேங்களா, அந்த ஓடிபியை அப்படியே தூக்கி இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர்னு சொன்னேன்னு தெரியுமா ஃபஸ்ட் எடுத்துனே. ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்க. சப்போஸ் எனக்கு இந்த 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் வந்து மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் செக்யூரிட்டி பின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, அந்த ஃபர்கெட் 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னுன்றதை வந்து நீங்கள் தொட்டுட்டு உங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி பின்னை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அலோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷனு, அப்புறம் வந்து வேலிடிட்டி டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே அலோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தொட்டு உள்ளுக்குள்ளே போங்க. ஒன்ஸ் நீங்கள் அலோ தொட்டு உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் கேட்பாங்க என்னன்றது. ஸோ உங்களோட ஃபாதர் நேமை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து பேன் கார்டு வெரிஃபிகேஷன் தாங்க போகும். ஓகேங்களா, பேன் கார்டு வெரிஃபிகேஷனில் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. அதே போல் உங்களோட பேன் கார்டில் கொடுக்கக்கூடிய நேம் கேட்பாங்க. அப்புறம் வந்து பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தேவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துங்க. அடுத்து வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்புறம் IFSC கோடு கேட்பாங்க. அப்புறம் உங்களோட பேங்க் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் ஃபினிஷுங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பிளிங்கிட்டோட டிஷர்ட்டு பேக் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 490 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட்லேயும் கட்டலாம். ஆனால் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டாமல் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே பேல பண்ணோம்னா 250 ரூபா சேவ் கிடைக்கும். ஓகேங்களா, சப்போஸ் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுற மாதிரி இருந்தால் மொதல் எடுத்தோன்னே 99 ரூபா கட்டணும். அடுத்து வாரம் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா கட்டணும். 4 வாரத்துக்கு கட்டணுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா 600 ரூபாயை தாண்டிடும். ஸோ நமக்கு வந்து 490 ரூபாயில் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு டைமே டக்குன்னு கட்டிடுங்க. ஓகேங்களா, வேலை முடிஞ்சுதான். அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட செல்ஃபி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பின்னாடி நான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கணும். அதே போல் டார்க்கான பிளேஸில் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கிளியராக வந்து ஒரு செல்ஃபியை வந்து எடுத்து அவங்ககிட்ட தந்துடணும். ஸோ இன்னதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்கிட் ஆன் போர்டிங் சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த லிங்க்கை தொட்டுட்டு அந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளிங்கிட் பார்ட்னர் அப்படின்ற ஆப்பை போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு பிளிங்கிட் டெலிவரி பார்ட்னர்ன்றதை வந்து பெர்மிஷன் போயிட்டு அலோவ் கொடுக்கணும். ஸோ இந்த அளவு எது கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிவைஸை வந்து அவங்க அக்சஸ் பண்ணுற மாதிரி அது. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் நம்ம அதை கொடுக்கணும். இது சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம்
நம்மக்கிட்ட வந்து அவங்க என்ன லாங்குவேஜ்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் தமிழா, இங்கிலீஷா, இல்லை ஹிந்தியா, தெலுங்குவா, மலையாளமா, இல்லை கன்னடாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த மொழியோ அந்த மொழியை வந்து நீங்கள் கொடுத்துங்க. ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து மொபைல் நம்பரை வந்து கேட்பாங்க. அந்த மொபைல் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும். நான் சொன்னாலே ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். அந்த ஓடிபி வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸில் வந்து ஒரு டிக்கை போட்டுட்ருங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 6 ஸ்டெப் அப்படி காட்டுவாங்க. அதில் வந்து ஒன்றும் பயப்படுறதுல ஒன்றும் இல்லை. முதல் ஸ்டெப்பில் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து முடிக்கணும். அது வந்து எப்படி முடிக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இனிமேல் தான் அந்த வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து அது முடிஞ்சிடும். ரெண்டாவதுல வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்கணும். நான் வந்து எல்லா வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். அதாவது ஸ்விக்கி, சொமேட்டோ, ரேப்பிடோ எந்த ஒரு டெலிவரியாக இருந்தாலுமே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாலேஜ் தேவை. அந்த விஷயத்தோட நாலேஜ் நமக்கு தேவை. ஸோ அதனாலேயே பிளிங்கிட்டும் வந்து வீடியோ ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தா தான் நம்ம வந்து எப்படி போயிட்டு டெலிவரி பண்ணணும், எப்படி பிக்கப் பண்ணணும், அப்புறம் எப்படி பே அவுட்டு கிடைக்கும் அப்படின்ற கொண்டு எல்லாமே நமக்கு வந்து தெரிய வரும். ஓகேங்களா? இப்போ ஆதார் கார்டை வந்து கொடுத்துவீங்க. 3லேருந்து 6 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு ஐடி வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு ஐடி ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா அடுத்து வந்து நீங்கள் ஜிக்கை புக் பண்ணி நார்மலாக சொமேட்டோக்கு எப்படி பண்ணுவீங்க, அதாவது ஒரு ஜிக் இருக்கும். அந்த ஜிக்கை வந்து நீங்கள் எந்த ஜிக்கு வேணுமோ அந்த ஜிக்கை வந்து புக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஓட்டிக்கலாம். ஓகேங்களா? ஜிக்கை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சொமேட்டோலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிக்குன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனிங் என்னன்றது புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஜிக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அந்த டைமை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுக்குவோம். அந்த டைமில் நம்ம வந்து ஓட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இல்லை ப்ரோ நான் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பிடிக்கல, ஆஃப்லைனில் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாங்க. அதுக்கும் அலோடு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் கையில் எடுத்துக்கிட்டு அதாவது அசோசியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நாமக்கல் நான் இருக்கிறேன். நாமக்கல்லில் வந்து ஒரு பிளிங்கிட் ஆஃபீஸ் இருக்கும். ஓகேங்களா? அங்கே போயிட்டு அங்குள்ள மேனேஜர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறேன் டெலிவரி பார்ட்னர் அப்போ, ஸோ இதை வந்து எனக்கு பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து நீட்டாக பண்ணி தந்துடுவாங்க. ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட்டில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா உங்களோட டிஷர்ட்டு, பேக்கு. ஓகேங்களா? இது வந்து அவங்ககிட்ட போய் தந்தீங்கன்னா அவங்க வந்து எப்படியும் வந்து பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இது வந்து டக்குன்னு கிடைக்குமா பேக் டிசைன் கேட்டிங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து அந்தந்த ஊரை பொறுத்து தாங்க அது அமையும். ஒவ்வொருத்தருக்கு 2-3 நாளில் கிடச்சிரும், ஒருத்தருக்கு 1 வாரம் ஆகும், ஒருத்தருக்கு 2 வாரம் ஆகும். ஸோ இப்படி தான் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதோட ஏர்னிங்ஸ் என்னன்றதை வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதில் இன்சென்டிவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இன்சென்டிவ் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்கை புக் பண்ணி ஒரு 17 ஆர்டர் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 180 ரூபா கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் டாஸ்க்காக கொடுத்து வச்சுருப்பாங்க. இத்தனை ஜிக்கு புக் பண்ணி இத்தனை ஆர்டர் எடுத்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஏர்னிங்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 700 ரூபா கிட்ட சம்பாதிக்கலாங்க. ஓகேங்களா? அப்போ மந்த்லி கிட்டத்தட்ட எப்படியா இருந்தாலும் ஒரு 25,000 வந்து சம்பாதிச்சிடலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வெறித்தனமாக ஓட்டினோம்னா பெரிய சிட்டிலாம் இருந்தோம்னா ஒரு 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலேலாம் எந்த ஒரு டெலிவரியிலையுமே நம்மளால் சம்பாதிக்க முடியாதுங்க. என்ன இதில் வந்து 66 ரூபா கொடுப்பான், ஆனால் வந்து கிலோமீட்டர் வந்து 4.5 கிலோமீட்டர் கிட்ட கொடுத்துருவான். பெர் கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஏர்னிங்ஸு. உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து யார் வேணுமாலும் சேரலாமான்னு கேட்டால் யார் வேணுமாலும் சேரலாங்க. ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்றது ஒன்று கிடையாது. 10th முடித்தாலும் சேரலாம், 9th முடித்தாலும் சேரலாம், 8th முடித்தாலும் சேரலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டவுட்டே உங்களுக்கு வர தேவையில்லை. இப்போ நம்மக்கிட்ட வந்து காசே இல்லை, நம்ம ஃபேமிலியாலையும் சம்பாதிக்க முடியலைங்க பட்சத்தில் நம்ம இந்த வேலைக்கு போயிட்டு சேர்ந்து ஒரு 500 ரூபா நம்மளால் முடிஞ்சதை தரலாம். ஓகேங்களா? வீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எதிர்பார்த்து வரணும் இந்த மாதிரி டெலிவரி ஜாப்லாம். இந்த டெலிவரி ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ வேணுமாலும் வந்து சேரலாம், எப்போ வேணுமாலும் நம்ம வந்து தள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம வேணுங்கிறப்ப அர்ஜென்ட்டுக்கு தேவைன்னா நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு வந்து நமக்கு தேவைப்படல, நம்மக்கிட்ட வேலை இருக்குது, கரெக்டாக ப்ராப்பரான வேலை இருக்குதுன்னா நம்ம வந்து அந்த வேலையை பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. அவ்வளோதான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பிளிங்கிட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க. பிளிங்கிட்டில் வந்து சேர்ந்து நீங்களும் சம்பாதிங்க. அப்புறம் எப்படி ஏர்ன் பண்ணுறது, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறது, அப்புறம் எப்படி பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுக்குறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கிளியராக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே பிளிங்கிட்டை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே, பாய்.